இருந்ததுங்க. அப்போ ஐபிஎல் நடக்கிற அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியில உங்க ஆட்சியில வந்து போதைப் பொருள் வித்துக்கிட்டு இருந்தீங்களா? உங்க ஆட்சி தான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க இப்ப கேள்வியை அவங்க திருப்பி மடக்கி ஒரு நல்ல கொக்கி போட்டிருப்பாரு. அது ஒண்ணுமே இல்ல, அது 10 செகண்ட் வீடியோ தான். அதை வச்சுட்டு நீங்க என்ன பேசுவீங்க? அதாவது இவங்களுக்கு எதை தின்றால் பித்தம் தெரியும்ன்ற அளவுக்கு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க திமுக தரப்புல பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஷார்ப்பான ரிப்ளை கொடுத்திருக்கிறாருன்னு தான் எனக்கு தெரியுது. அந்த எதிர்கட்சி தலைவருக்கு நிச்சயமா ஒரு குட்டு வச்சிருக்கிறாரு இதுல வந்து. உலகெங்கும் பறவை வாழ்கின்ற வல்லமை வாலியொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்து இந்த மாதிரி சட்ட ஒழுங்கை பத்தி பேச்சு வரும்போது எதிர்கட்சி தலைவர் வந்து போதைப் பொருள் பத்தி பேச்சு எடுத்திருந்தாரு. அப்படி எடுக்கும் போது நம்ம தாம்பரம் சட்டமன்ற தொகுதியோட உறுப்பினரும் அதுவும் இல்லாம மனிதவளத்துறை அமைச்சரா இருக்காரு. அவர் வந்து சரத்குமார் அவர்கள் வந்து மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தினாரே, அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு நம்ம அமைச்சரும் ஒரு நல்ல பதில் கொடுத்திருந்தாரு. நல்ல ஒரு காரசாரமான விவாதம் உள்ள போச்சு. பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? பார்த்தேன். ஏற்கனவே போன வாரமும் தவேகா தரப்புல சட்டமன்றத்துல நல்ல விவாதம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னைக்குமே கூட நல்ல விவாதங்கள் தான் போயிருந்துன்னு நினைக்கிறேன். சில இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் அந்த வரம்பை மீறி பேசுறாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க மோல்ட் ஆகணும். அதுல வந்து அது கொஞ்சம் இன்னும் பக்குவப்படணும். பட் அங்கங்க தேவையான பதில்களை ரொம்ப ஷார்ப்பா திருப்பி கொடுக்கறதுல நல்லாவே தேறிக்கிட்டு வராங்கன்னு தான் நினைக்கிறேன் நம்ம தாவேகா உறுப்பினர்கள் அத்தனை பேருமே. அந்த வகையில இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம், போன வாரம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது மேகதாது அணைக்காக கொண்டு வந்தாரு. இப்போ இந்த வாரம் வரும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சார்பாகவும் ஏற்கனவே 2 மாணவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஒருத்தர், இங்க திருவெற்றியூர்ல ஒருத்தர், ஒரு பையன் நினைக்கிறேன் தனுஷ்னு, அங்க ஒரு மாணவர் வந்து பேரு மறந்துட்டேன். 2 பேரும் அது சம்பந்தமாகவும், அதன் பிறகு போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாகவும் நிறைய போதைப் பொருள் வந்து பயன்பாடு அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அது குறித்தும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது குறித்து பேச்சு வரும்போது இந்த அரசு, அவர் என்ன சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் வந்து இந்த அரசு வந்து போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு தனியா நாங்க ஒரு டீமே அலாட் பண்ணோம், அது தனியா ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனா உங்க துறை அமைச்சரே உங்க அமைச்சரே ஒருத்தர் வந்து போதைப் பொருளை நசுக்கிட்டு மாத்திரை நசுக்கினேன் அப்படின்னு சொல்லி கதை விட்டாரு. இது வரைக்கும் விசாரிச்சிங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல எந்திரிச்சு பதில் சொன்னது செங்கோட்டையன் கொஞ்சம் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இவர் வந்து சொன்னது நம்ம சரத்குமார் தான் சொல்லியிருந்தாரு, மனிதவளத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அவரு நம்ம தாம்பரம் தொகுதி எம்எல்ஏன்றாரு. அவரு இப்ப அவரு டக்குன்னு எந்திரிச்சு பேசினாரு. அவரு ஒரு 2 நிமிஷம் தான் பேசியிருப்பாரு. ஆனா ஷார்ப்பான பதில் கொடுத்திருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஏற்கனவே நான் போதுமான அளவுக்கு அதுக்கு விளக்கமெல்லாம் கொடுத்துட்டேன். அந்த விளக்கமெல்லாம் இருந்தும் எதிர்கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி அவையில வந்து திரும்ப அதை கேட்கறதுங்கிறது சரியில்லை. இது நடந்தது 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. ஐபிஎல் நடந்த இடத்துல அது நடந்துச்சு. அப்போ உங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது இங்க. அப்போ ஐபிஎல் நடக்கிற அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியில உங்க ஆட்சியில வந்து போதைப் பொருள் வித்துக்கிட்டு இருந்தீங்களா? உங்க ஆட்சி தான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க இப்ப கேள்வியை அவங்க திருப்பி மடக்கி ஒரு நல்ல கொக்கி போட்டிருப்பாரு. நல்லா கேட்டு அதாவது எப்போதுமே இவங்களுக்கு வந்து இப்ப இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்போதுமே திமுகவுக்கு வந்து ஒரு இது சொல்லுவாங்க, ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருக்கும்போது பயங்கர வீரியமா செயல்படுவாங்க திமுக அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு இது உண்டு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கலைஞருக்கு பிறகு அது காணாம போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிறவங்க வந்து எதுவும் பெருசா, நான் பார்த்த வரையில பெருசா இவங்க எதுவும் பர்ஃபார்ம் பண்ற மாதிரியே தெரியல எதிர்கட்சியின் சார்பில். உண்மையிலே எதிர்கட்சி வரிசையில நல்லா பேசுறாங்க அப்படின்னா ஒருத்தவங்கன்னா அது சௌமியா அன்புமணி மட்டும்தான் அருமையா பேசுறாங்க, பாயிண்ட பேசுறாங்க, எது தேவையோ அது மட்டும் பேசுறாங்க. அது மாதிரி சிறப்பா போகுது. இவரு சரத்தை வந்து குறி வச்சு, ஏன்னா சரத்தை குறி வச்சு இப்ப சரத்குமார், நம்முடைய அமைச்சர் சரத்குமாரை குறி வச்சு இவங்களுடைய மாணவர் அணி வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வெளில வந்த போது மாவட்டந்தோறும் இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க.
நான் அப்ப கூட ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், ஒரு பேட்டியில என்னை கேட்டாங்க, இது நீங்க பாத்தீங்களா, இதை வந்து எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் சொன்னேன், ஏங்க அந்த காணொலியே வெறும் 10 செகண்ட் தான் அந்த வீடியோ. அதுல இவர் இப்படி வச்சுக்கிட்டு அதை பண்ற மாதிரி இருக்கும். அது அதே மாதிரி இருக்கும். அந்த ஏடிஎம் கார்டு வச்சிருப்பாரு, 500 ரூபா நோட்டு வச்சிருப்பாரு, அது பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அது பார்த்தா போதைப் பொருள் எடுக்கிற மாதிரியே ஒரு காணொலி அது வந்து வந்துச்சு. அது வந்து வந்த உடனே அதை வச்சுட்டு எல்லாம் போதைப் பொருளை பயன்படுத்திட்டாரு, அமைச்சர் பயன்படுத்திட்டாருன்னு உடனே பெரிய இஷ்யூவாக்க பார்த்தாங்க. ஆனா அது ஒண்ணுமே எடுபடல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது போதைப் பொருளா, அது மாத்திரையா, எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க அதை போய்? இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இது. இப்போ நீங்க அதை வந்து கண்டுபிடிக்கணும்னா, ஒண்ணு நீங்க வந்து இது அவங்க வந்து அவர் தரப்புல இருந்து வந்து பதில் சொல்லிட்டாரு. அப்பவே இது எப்ப வெளியில வந்துச்சோ அப்பவே அவர் வந்து அவரும் அவர் மனைவி குழந்தையோட நின்று என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அவர் தண்ணியில விளக்கம் கொடுத்துட்டாரு. அது இல்லாம இந்த குழந்தைக்காக பிரிஸ்கிரைப் பண்ண டாக்டர் அவரும் தனியா ஒரு காணொலி போட்டார். ஆமா, நான் தான் அந்த குழந்தைக்கு இந்த மாத்திரையை கொடுக்க சொன்னேன், இப்படிதான் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவரும் போட்டுட்டார். அப்ப அவரும் தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் எல்லாமே தெளிவுபடுத்தி வந்து அப்பயே அவரு எப்ப இந்த காணொலி வெளில வந்தப்ப அப்ப அந்த டாக்டரும் இவருக்கு இந்த குழந்தைக்கு யாரு இந்த மருந்தை பிரிஸ்கிரைப் பண்ணாங்களோ அந்த டாக்டரே ஒரு காணொலி போட்டாரு. ஆமா, இது என்கிட்ட தான் பாக்குறாங்க, அந்த குழந்தைக்கு நான் தான் இது மாதிரி சொன்னேன், இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொன்னாரு. அது என்னன்னா, என்ன நடந்துச்சுன்னா விளையாட்டுத்தனமா எடுத்திருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அது 3 வருஷத்துக்கு முன்னாடி தாவேக்கன்ற கட்சியா இருந்திருக்காது. முதல்ல கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. அப்ப அவங்க எல்லாம் குடும்பமா ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அதுல வந்து பாக்குறதுக்கு அது அப்படியே போதைப் பொருள் நசுக்கிற மாதிரியே தெரிஞ்சதுனால, அது மட்டும் இல்லாம அவரு கூட ஏதோ தக் லைஃப்னு ஏதோ ஒரு மேல ஏதோ ஒரு மாதிரி அது வந்து தக் லைஃப் மூவ்மெண்ட்னு போட்டு அந்த காணொலியே போட்டதா சொல்றாங்க. அதுல இருந்தானே யாருக்கும் சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் இதுல வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி வேலை பார்க்கறவன் எவனாவது போய் ஒரு காணொலியா போட்டு சமூக வலைதளத்துல போடுவானா? எல்லாருமே அதான் பண்றாங்க. இப்ப என்ன இது பண்ணாலும் உடனே சமூக வலைதளங்கள பகிர்ந்து. சமூக வலைதளங்கள்ல நீங்க வந்து இப்போ ஏதாவது ஒண்ணு பேசுறோம், ஏட்டிக்கு போட்டி பேசுறோம், அல்லது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசுறோம், அதை வந்து நீங்க சமூக வலைதளத்துல போட்டு பரப்புறது வேற. நீங்க ஒருத்தர் வந்து போதைப் பொருள் எடுத்துக்கிறாரு, போதைப் பொருள் எடுத்துக்கிறத போய் எவனாவது போய் தக் லைஃப் மூமெண்ட் அப்படின்னு போட்டு இது இப்படி பண்ணுவாங்களா யாராவது? ரெண்டாவது, அந்த போதைப் பொருள் எடுக்கிறவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கும். அவன் வந்து ரொம்ப கேஷுவலா அவர் பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு அந்த இதெல்லாம் அவர் வீடியோ எடுக்கிறாங்க நல்லா தெரியுது, சிரிச்சுக்கிட்டு அதுல போஸ் கொடுக்குறா அப்படி அதுல வந்து. அதனால இது வந்து உண்மையிலேயே அவர் வந்து அவரு ஒண்ணு அவர் அந்த மருந்தை உட்கொண்ட மாதிரி அந்த காணொலி இருந்தா கூட நீங்க சந்தேகத்தில் நீங்க கண்டிப்பா எழுப்பலாம். அது ஒண்ணுமே இல்லை, அது 10 செகண்ட் வீடியோ தான். அதை வச்சுட்டு நீங்க என்ன பேசுவீங்க? அதாவது இவங்களுக்கு எதை தின்றால் பித்தம் தெரியும்ன்ற அளவுக்கு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க திமுக தரப்புல பொறுத்த வரைக்கும். எது கிடைக்கும், எதை இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்ற நேரத்துல இது கரெக்டா என்னைக்கு இந்த காணொலி வெளியே இருந்துச்சுன்னா அதையும் நீங்க நல்லா பார்க்கணும். ட்ரக் டேன்னு அன்னைக்கு போதை ஒழிப்பு தினம்னு அன்னைக்கு கொண்டாடுறாங்க. அன்னைக்கு கரெக்டா அந்த காணொலி வெளியில வருது. அவருடைய நண்பர் தரப்புல இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க, அவர்கிட்ட இருந்து அது வெளியில வந்திருக்குன்னு சொல்லப்படுது. இது வந்து அதனால அவர் தரப்புல எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அவர் தரப்புல எல்லாம் இதுல எந்த தவறும் இருப்பதா தெரியல. ரெண்டாவது, இது நடந்தது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்பதான் அவர் கட்சியில சேர்ந்து, அதாவது கட்சியா இது உருப்பெற்று இவங்க சட்டமன்றத்துல தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்று இன்னைக்கு அமைச்சராகவும் இருக்கிறார். இதன் பிறகு நீங்க அந்த அமைச்சருடைய நடவடிக்கைகள் நம்ம கவனிக்கலாம், கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு கட்சியாவே இல்லை அப்பெல்லாம். அதை ஒரு விஷயமா எடுத்துட்டு வந்து இப்ப பேசுறது, உண்மையிலேயே அதுல ஏதாவது விஷயம் இருந்தா கூட பேசலாம். அது ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க பேசுறாங்கன்னு நான் பாக்குறேன் அதை வந்து. அதனால இது இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல ரொம்ப ஷார்ப்பான ரிப்ளை கொடுத்திருக்கிறாருன்னு தான் எனக்கு தெரியுது. அந்த எதிர்கட்சி தலைவருக்கு நிச்சயமா ஒரு குட்டு வச்சிருக்கிறாரு. இதுல வந்து சிறப்பா தான் இருந்துச்சு இன்னைக்கு அவங்களுடைய இது. நன்றி. பாக்குற மக்கள் அனைவரும் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பண்ற ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். மறக்காம. நன்றி.